ஜிம் சொதப்பல் பகுதி 2. இந்த வீடியோவில் ஒரு பிகினராக என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு தான் ஜிம்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க. உள்ளே போன உடனே வேறு லெவலில் ஒருத்தன் பாடி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே மோட்டிவேட் ஆகிட்டு உங்களுக்கும் நிறைய வெயிட் அடிக்கணும்னு தோணும். அதுதான் நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு தப்பே. அதை ஃபஸ்ட்டு பண்ணாதீங்க. போன உடனே உங்களால் எந்த வெயிட் தூக்க முடியுமோ அதை விட ஒரு வெயிட் கம்மியாகவே தூக்குங்க. ஒரு 2-3 நாளைக்கு 1 or 2 வீக்ஸ்க்கு சர்க்யூட் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 or 2 வீக்ஸ்க்கு செம பாடி பெயின் இருக்கும். பைசெப்ஸ்க்கு போடுவீங்க. இந்த ஜாயிண்ட்டை வந்து நீங்க ஃபுல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. அந்த பெயின்லாம் உங்களுக்கு ரிலீஃப் ஆகி உங்க பாடி வந்து ஜிம்க்கு அடாப்ட் ஆகிற வரையும் நீங்க அந்த சர்க்யூட் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மசில் ஸ்பிளிட் போகலாம். ஒரு குரூப் ஆஃப் மசிலை வந்து ட்ரெயின் பண்றது தான் மசில் ஸ்பிளிட். இதுல ஒரு 4 or 5 months கன்சிஸ்டன்டா இருக்க ட்ரை பண்ணுங்க. உங்க ஒர்க் அவுட் பிளான் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. உங்களோட ஒர்க் அவுட் பிளானை ஹெவி அண்ட் வால்யூமெட்ரிக் 2ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 days ஃபார் ஹெவி, நெக்ஸ்ட் 3 days ஃபார் வால்யூமெட்ரிக். ஹெவினா ஹை வெயிட் அண்ட் லோ ரெப்ஸ், வால்யூமெட்ரிக்னா லோ வெயிட் அண்ட் ஹை ரெப்ஸ். இதை நீங்க ப்ரோக்ரசிவ் ஓவர்லோட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு மசில் பில்ட் நல்லா இருக்கும்.